டிஃப்ரெண்ட் கெரியர் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்தேன். உங்களுக்கு தேவையானது கிடைச்சிருக்கும். இப்ப உங்களை அனலைஸ் பண்ணலாமா? நிறைய பேர் என் பேரண்ட்ஸ் சொல்லி நான் அதை பண்றேன் அப்படின்னு சில பேர் இருப்பீங்க. இப்ப இக்கிகை கான்செப்ட்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, அது வந்து ஒரு ஜாப்பனீஸ் கான்செப்ட். ஸோ அவங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா அத ரீசன் ஃபார் பீயிங், அதாவது நான் ஒரு விஷயம் பண்றேன், எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாம நான் ஒரு விஷயம் பண்றேன்றப்ப நான் ஹாப்பியா இருப்பேன், நான் இருக்கவே மாட்டேன்ல. ஸோ எனக்கு அது பிடிக்கணும். அட் த சேம் டைம் அதுக்கு அதுக்கு எனக்கு மணியும் வரணும். ஒரு பர்பஸும் இருக்கணும். இந்த வேர்ல்டுக்கு வந்து தேவைப்படணும். இப்போ நித்யஸ்ரீ வந்து ஒரு ஒரு இது ப்ராடக்ட் கிரியேட் பண்றாங்க. அது யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா, அவங்களுக்கு அதுக்கான மணியும் கிடைக்கும். அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்து அவங்க பண்றாங்க. அது இன்னொருத்தவங்களுக்கு போய் ஹெல்ப் ஆகுது. இப்ப காது கேட்காதவங்களுக்கு வந்து ஹாசினி வந்து ஒரு காது கேட்கிற மிஷின் கிரியேட் பண்றாங்க as a இன்ஜினியரா அப்படின்னா, அந்த மிஷின் போய் அவங்களுக்கு யூஸ் ஆகுது இல்ல. அப்ப காது கேட்காத ஒருத்தவங்களுக்கு காது கேக்குது. அப்ப அது வந்து அவங்களுக்கு எவ்வளவு பெரிய விஷயம். சோ அது வந்து பர்பஸ். அது வந்து நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் தரும்ல. சோ இக்கிகை கான்செப்ட் வந்து 4 விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணுது. இப்ப நீங்க 1 2 3 4 போட்டு 4 விஷயத்த நீங்க எழுத போறீங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் என்னோட கொஸ்டின் என்னன்னா, வாட் யூ லவ். உங்களுக்கு என்ன புடிச்சிருக்கு? என்ன தோணுதோ எழுதுங்க. எனக்கு வந்து இது புடிச்சிருக்கு. எனக்கு வந்து கெரியர் ரிலேட்டடா சொல்றேன். எனக்கு வந்து சிம்பிளா இப்போ நீங்க நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திருப்பீங்க. ஓகே. எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சும்மா எழுதுங்களேன். இப்ப எனக்கு ஐடி ரிலேட்டடா போகணும். அதுல வந்து இந்த டேட்டா அனலிஸ்டா ஆகணும். இல்லைன்னா வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பரா ஆகணும். அந்த மாதிரி எனக்கு இது புடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க வந்து ஒண்ணு எழுதுங்க. வாட் யூ லவ்ல எழுதிட்டீங்களா? எழுதி முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க. அன்மியூட் பண்ணி எஸ் அப்படின்னு சொல்லுங்க. யோசிக்கிறீங்களா? ஐயோ நான் என்ன எழுதுவேன், எதுவுமே வர மாட்டேங்குதே, பிளாங்கா இருக்கே அப்படிலாம் தோணுதா? வாட் யூ லவ், உங்களுக்கு என்ன பிடிக்கும்? த திங்ஸ் தட் மேக் யூ ஹாப்பி அண்ட் யூ என்ஜாய் டூயிங். மேக்ஸ் ரிலேட்டடா எனக்கு பிடிச்சிருக்கு. நான் ஒரு மேத்தமெட்டிஷியனா ஆயிடுறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரொஃபஸரா ஆயிடுறேன். யாராவது ஒருத்தங்க அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. நான் எழுதிட்டேன், நெக்ஸ்ட் போலாம் அப்படின்னு. யாருமே எழுதியாச்சு. எழுதலையா? ஓகே, இல்ல எழுதியாச்சா? ஓகே. வாட் யூ லவ் தான். இது ஒரு ஃபார்முலா இக்கிகை கான்செப்ட். அப்புறமா கூட நீங்க யோசிச்சு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ வாட் யூ ஆர் குட் அட், உங்களோட ஸ்கில்ஸ் என்ன? கன்ஃபார்மா நிறைய பேருக்கு தெரியாது. நான் வந்து இவ்ளோ ஸ்ட்ராங்கா இதுல இருப்பேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற ஸ்டேஜ்ல தான் நிறைய பேர் இருப்போம். பட் ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு தோணுச்சுன்னா கூட எழுதுங்க. என்னோட ஸ்கில்ஸ் வந்து இது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரோகிணி சொன்னாங்களே, எனக்கு மேக்ஸ் நல்லா வரும், சயின்ஸ் சோஷியல் கம்பேர் பண்ணும்போது எனக்கு மேக்ஸ் நல்லா வரும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. சோ அந்த மாதிரி ஏதாவது எழுதுங்க. எனக்கு வந்து சயின்ஸ் பிடிக்கும், அதுலயும் இந்த மாதிரி கெமிஸ்ட்ரி பிடிக்கும், பாட்னி பிடிக்கும், அந்த மாதிரி ஏதாவது உங்களோட ஸ்கில். இல்லைன்னா வந்து எனக்கு நல்லா கண்டென்ட் ரைட்டிங் பண்ண தெரியும், நான் நல்லா கவிதை எழுதுவேன், நான் வந்து நல்லா பேசுவேன், எனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கு. எது உங்களுக்கு யோர் ஸ்ட்ரென்த் ஸ்கில் அண்ட் டேலண்ட்ஸ் தட் கம் நேச்சுரலி டு யூ, அதுதான் வாட் யூ ஆர் குட் அட். ஓகே. இது முடிச்ச உடனே what the world really needs. Okay, the problems you care about and want to help solve. நான் வந்து என்னோட எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். ஓகேயா. ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் அனாலிசிஸ்னு சொல்லிட்டு டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடா, டேட்டா அனாலிட்டிக்ஸ். ஸோ அது ரிலேட்டடா நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் அனாலிசிஸ். ஓகே. இப்போ அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் நான் என்ன யோசிச்சேன்னா, ஒரு சின்ன ஸ்டோரி. நான் என்ன யோசிச்சேன்னா, இப்ப நிறைய பேருக்கு யங் ஏஜ்லயே ஹார்ட் அட்டாக் வருது இல்ல. அது ஏன் வருது? அப்போ நான் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணும்போது இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள், யங் பீப்புள், அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருது. ஒரு மொத்த வேர்ல்டுல இத்தனை பர்சன்ட் பீப்புளுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருது. ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா அனாலிசிஸும் பண்ணிட்டு கடைசியா ஒரு மாடல்லாம் கிரியேட் பண்ணிட்டு, இப்போ அதோட அடுத்த ஸ்டேஜ் எப்படின்னா, நான் ஒரு சேட் பாட் கிரியேட் பண்ணலாம். அதுல நான் என்ன சொல்லுவேன், நீங்க வந்து உங்களோட இன்புட்ஸ் போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வந்து கொலஸ்ட்ரால், ஹைப்பர் டென்ஷன்,
வேற என்ன டயபெட்டிஸ், இதெல்லாம் வந்துட்டு ஹார்ட் ரேட், இதெல்லாம் வந்துட்டு இன்புட் ஃபேக்டர்ஸா இருக்கா, அதெல்லாம் நீங்க வந்து இன்புட் பண்ணுங்க. அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டின் அந்த சாட் பாட் வந்து கேட்கும், அவங்க ஆன்சர்ஸ் பண்ணுவாங்க. அது பொறுத்து அவங்க இப்ப ஃபேமிலி ஹிஸ்டரி முன்னாடி யாருக்காவது வந்திருக்கா, நீங்க ஸ்மோக் பண்ணுவீங்களா, ட்ரிங்க் பண்ணுவீங்களா, இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து ரிஸ்க் வந்து ஹை ரிஸ்கா, மீடியமா, இல்ல வந்து லோ ரிஸ்கா, அந்த மாதிரி வந்து அந்த சாட் பாட் வந்து சொல்லுது. இப்ப இது நெறைய பேருக்கு வந்து ஒரு விதத்துல ஹெல்ப் ஆகும்ல. இப்ப நெறைய பேர் வந்து நெறைய ட்ரிங்க் பண்றாங்க, ஸ்மோக் பண்றாங்க, ஜங்க் ஃபுட் சாப்பிடுறாங்க, ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இல்ல, ஸ்லீப்பிங் சைக்கிள் அடி வாங்குது, எக்ஸர்சைஸ் இல்ல அப்படின்றப்போ, அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் தான. ஓகே, இது வந்து என்கிட்ட இருக்கு இந்த சாட் பாட்டு. இல்லன்னா நான் நார்மலா போய் நெட்ல சர்ச் பண்றேன். எனக்கு ஆன்சர் கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்ளம். இதனால நெறைய வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நான்லாம் வந்து இப்ப இந்த வயசுல நல்லா டயட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். பட் இதே எனக்கு காலேஜ் டைம்ல அந்த நாலேட்ஜ் இருந்ததான்னா இல்ல. ஸோ அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தானே. ஒரு ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கான ஒரு விஷயம். இப்போ அந்த மாரி தேவை. இப்ப நான் சொன்னேன். அ காது கேட்காதவங்களுக்கு காது கேட்கிற ஹியரிங் எய்ட் மிஷின் கிரியேட் பண்றது. ஸோ இந்த மாதிரிலாம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதுக்கு என்ன தேவை இருக்கு, என்ன சொல்யூஷன் இருக்கு, வாட் த வேர்ல்ட் ரியலி நீட்ஸ், அதோட உங்களோட பேஷன் வந்து கோயின்சைட் ஆகுதா, அதுதான் முக்கியம். ஓகேயா? இப்போ நெக்ஸ்ட் ஃபோர்த் இது வந்து வாட் யூ கேன் பி பெய்ட் ஃபார், உங்களோட ப்ரொஃபஷன், த ஒர்க் ஆர் ஸ்கில்ஸ் தட் ஆட் வேல்யூ அண்ட் கேன் ஏர்ன் யூ மணி. இப்ப நான் சொன்னேன்ல, இந்த நாளையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. வாட் யூ லவ், உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களோட இன்ட்ரெஸ்ட். ஓகே, வாட் யூ ஆர் குட் அட், உங்களோட ஸ்கில்ஸ். வாட் த வேர்ல்ட் ரியலி நீட்ஸ். ஓகேயா? என்ன ப்ராப்ளம் இருக்கு, என்ன தேவை இருக்கு, அதெல்லாம் வந்து நீங்க பார்க்கணும். ஸோ அதுக்கு நம்மளோட ப்ரொஃபஷன் வந்து மேட்ச் ஆகுதா, அதுக்கு எனக்கு மணி பே பண்ணுவாங்களா, என்னோட ஸ்கில்ஸ் வந்து எனக்கு ஒரு ஆட் ஆன் வேல்யூவா இருக்கா, இந்த 4 விஷயத்தையும் சேர்த்தீங்கன்னா இதுதான் வந்து இக்கிகை கான்செப்ட். இது பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சுன்னா உங்களோட ஃபியூச்சர் கேரியர் சூப்பரா இருக்கும். ஓகேயா? உங்களுக்கு புடிச்ச ஒரு விஷயம் பண்ணுவீங்க. உங்களுக்கு நேச்சுரலா ஸ்கில்ஸ் இருக்கிற விஷயம் பண்ணுவீங்க. ஆ உங்களுக்கு இந்த வேர்ல்டுக்கு என்ன தேவை? தேவையில்லாத ஒரு விஷயத்த படிச்சுட்டு, அதுக்கப்புறம் அது தேவையில்லாதப்போ அதுக்கு மணி கிடைக்குமா? உங்களுக்கு ஜாப் கிடைக்குமா? கிடைக்காது. அப்படிதானே? ஸோ அப்ப என்ன தேவை இருக்கோ அதையும் பார்த்துட்டு, அதுக்கு வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? வேல்யூ இருக்கா? இதெல்லாம் பார்க்கணும். இக்கிகை கான்செப்ட் எல்லாரும் பண்ணி பார்த்தீங்களா? யாராவது ஒருத்தங்க சொல்லுங்களேன். நான் வந்து இந்த 4 இதுல இது எழுதியிருக்கேன் அப்படின்னு. ஸோ அந்த இன்டீரியர் டிசைன்ஸ் பத்தி பார்த்தேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் வாவ்! இருந்துச்சு லைக். ஓகே, ஃபைன். ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ ஹவ் டு சூஸ் அ குரூப். இப்போ அந்த 3 ஸ்ட்ரீம் இருக்குல்ல, சயின்ஸ், காமர்ஸ், ஆர்ட்ஸ். ஓகே. இது எப்படி சூஸ் பண்ணணும்? பேஸ்ட் ஆன் யுவர் இன்ட்ரெஸ்ட், எபிலிட்டி, ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே. சேஃபர் சைடு வந்து உங்க இன்ட்ரெஸ்ட் என்ன? உங்ககிட்ட என்ன ஸ்கில்ஸ் இருக்கு? உங்க ஸ்ட்ரென்த் என்ன? இப்ப எனக்கு மேக்ஸ்ல நான் ஸ்ட்ராங்கு அப்படின்னு நீங்க வந்து யோசிப்பீங்கல்ல, அந்த மாதிரி. அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நான் சூஸ் பண்ற ஸ்ட்ரீமுக்கு, கெரியருக்கு வந்து ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படின்னு. கண்டிப்பா எல்லா இதுக்கும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஓகே. இப்ப ஏஐ தான் ஃபியூச்சர் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து ஏஐ டிஎஸ்ஏ அப்படியே படிக்காம, ஏஐ வந்து டீச்சருக்கும் ஒர்க் ஆகும், டாக்டருக்கும் ஒர்க் ஆகும், இன்ஜினியருக்கும் ஒர்க் ஆகும், எல்லா இதுக்குமே வந்துட்டு ஏஐ வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேயா? ஸோ நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்சத எடுங்க. பட் ஏஐ சைட்ல சின்னதா கத்து வச்சுக்கோங்க. ஏஐ வந்து ஜாப வந்து ரீப்ளேஸ் பண்ண போறது இல்ல. ஓகே. அதாவது என்னன்னா, ரிப்பீட்டடா நம்ம ஒரு ஒர்க் பண்றோம்னா, அத ரீப்ளேஸ் பண்ணுமே தவிர, அ இனிமேல் வந்து ஏஐயே எல்லாம் பண்ணிரும், நம்மளுக்கு வேலையே இருக்காது, அவ்வளவுதான். அந்த மாதிரி நிலைமை வராது. ஏஐ வந்து புது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ கிரியேட் பண்ணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா தான் ஏஐ இன்ஜினியர். ஸோ ஃபியூச்சர்ல ஏஐ வரும். நம்ம ஏஐ கூட சேர்ந்து வேலை பார்ப்போம். ஓகேயா? ஏஐ வந்து நம்மள ரீப்ளேஸ் பண்ணாது. நம்ம அது கூட சேர்ந்து வேலை பார்ப்போம். ஸோ இதுதான் உங்களோட ஃபார்முலா. இன்ட்ரெஸ்ட், எபிலிட்டி, ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த 3யும் நீங்க கரெக்ட்டா வொர்க் அவுட் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரீம வந்து சூஸ் பண்ணுங்க. இப்போ ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் அண்ட் ஏஐ. ஓகேயா? ஃபியூச்சர் ஸ்கில்ஸ்ன்னு நான் ஒண்ணு சொன்னேன்ல, இந்தந்த ஸ்கில்ஸ் வந்து நீங்க வச்சுக்கணும் அப்படின்னு.
என்னென்னன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா பேசணும், இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் அது வந்து உங்களுக்கு குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து ஓப்பன் பண்ணும். ஓகே. அண்ட் தென் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் பேசிக்கா இந்த பேசிக் கோடிங், கம்ப்யூட்டர் நாலேஜ், டெக்னாலஜி எப்படி வந்து பேசிக்கா கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸ்லாம் நடக்குது. ஸோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி இந்த சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுங்க. அப்புறம் மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும். அதாவது ஒரு ப்ராப்ளம குடுத்தா மைண்ட் செட் வந்து ஓகே என்னால இது பண்ண முடியும். நான் பண்ணிருவேன். ஈவன் தெரியலனா கூட நான் பண்ணுவேன் அப்படின்னு. நெறைய பேருக்கு ஒரு தாட் இருக்கும். ஐயோ! நம்ம நெட்ல சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்க கூடாதா? நம்ம நெட்ல சர்ச் பண்ணி எழுதக்கூடாதா? அப்படிலாம் இல்ல. நீங்க நெட்ல சர்ச் பண்ணி எழுதலாம். எல்லாருக்குமே வந்து பொறந்த உடனே எல்லாமே தெரியும் அப்படின்னு இல்லல்ல. ஸோ தெரிஞ்சுக்கணும்னா நீங்க நெறைய அந்த மாரி ரிசர்ச் பண்ணணும். ஆன்லைன் லேர்னிங்லாம் பண்ணணும். YouTubeல வந்து சர்ச் பண்ணி பாருங்க. ஃப்ரீ டைம்ல வந்துட்டு சில பேருக்கு ரீல்ஸ் நெறைய பாக்குறது, அந்த ஹேபிட்லாம் இருந்ததுன்னா, அப்படியே கொஞ்சம் YouTube பக்கம் போயிட்டு, எப்படி வந்து சில விஷயம் புதுசா கத்துக்கலாம். என்ன நீங்க புதுசா கத்துக்கிட்டாலும் அது ஸ்கில்ஸ் தானே! அது ஹெல்ப் ஆகும். முக்கியமா அந்த கம்பெனில வேலை கிடைக்கும் போதெல்லாம் அவங்க பாப்பாங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கா அப்படின்னு. அண்ட் டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி. நான் சொன்னேன்ல இப்போ பயாலஜி குரூப் எடுக்கிறீங்கன்னா, ஒரு எஃபோர்ட் அதுக்கு போடணும் கண்டிப்பா. கன்சிஸ்டன்ட்டா படிக்கணும். இந்த மாரிலாம் நெறையா இருக்கும். ஸோ டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி எப்போதுமே நல்ல ஹேபிட்ஸ் வச்சுக்கோங்க. ஃபோக்கஸ்டா இருங்க. பிராக்டிஸ் பண்ணுங்க. ஈவன் ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் படிச்சா கூட, அது வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து காட்டும். ஒரு பெரிய சக்சஸ் தான். லேர்னிங் மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். ஈவன் இப்ப கூட இல்ல நீங்க வந்து காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போனா கூட உங்களுக்கு இந்த லேர்னிங் மைண்ட் செட் இருக்கணும். நெறையா டிஃப்ரெண்ட்டா சர்டிஃபிகேஷன்ஸ் படிச்சுட்டு, நீங்க வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அப்பனா தான் வந்து உங்களுக்கு ப்ராப்பரா நீங்க ஜாப்ல வந்து சர்வைவ் பண்ணுவீங்க. அவுட்டேட்டடா ஆயிட்டீங்கன்னா, வேலை போகும். திடீர்னு வேலையிலருந்து தூக்குவாங்க. இந்த மாரிலாம் நடக்கும். ஏதோ ஒரு ஸ்கில்ல வளர்த்துக்கோங்க. புதுசா படிச்சுட்டே இருங்க. ஓகேயா? ஸோ இதெல்லாம் தான் பேசிக் ஸ்கில்ஸ் வந்து ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் நான் ஏன் போட்டிருக்கேன்னா, இனி நீங்க இப்ப 10த்லருந்து 11த், 12த் போறீங்க. போக போக இதெல்லாம் சைட் பை சைடு கத்துக்கோங்க. காலேஜ் முடிக்கும்போது ஒரு வொர்க்குக்கு போகும்போது நீங்க இந்த ஸ்கில்ஸோட ரெடியா இருக்கணும். ஓகேயா? ஸோ ஏஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நான் சொன்ன மாதிரி ஏஐ வந்து எல்லா ஃபீல்டுலயும் எஜுகேஷன், ஹெல்த், அக்ரிகல்ச்சர், பிசினஸ்ன்னு எல்லா இதுலயும் வந்துட்டு இருக்கு. அது ரெப்பிட்டேட்டிவ் வொர்க்க வந்து ரீப்ளேஸ் பண்ணுமே தவிர, ஏஐனால பண்ண முடியாத நெறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேயா? ஹியூமன் திங்கிங், கிரியேட்டிவிட்டி, கம்யூனிகேஷன் ஓரளவுக்கு சாட் ஜிபிடிலாம் பண்ணுது. ஜெனரேட்டிவ் ஏஐ. பட் ஸ்டில் அதால ஃபுல்லாலாம் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் ஏஐ வந்து நெறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ வந்து கிரியேட் பண்ணும். முக்கியமா வந்து டெக்னாலஜி ரிலேட்டடா. ஸோ நம்ம ஏஐயோட சேர்ந்து வொர்க் பண்ணணும். ஏஐ வந்து ஒரு டூல் தான். ஓகேயா? ஆனா உங்களோட ஸ்கில்ஸ், வேல்யூஸ், மைண்ட் செட் இதெல்லாம் தான் உங்களோட ஃபியூச்சர வந்து டிசைட் பண்ண போகுது. இதெல்லாம் தான் நான் சொல்லணும்னு நெனச்சேன். திரும்ப ஒரு கேம் விளையாடலாமா?